ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீராம நவமி. இந்த இலை மீது ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜையில ஏற்றி வச்சாலே போதும். வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த தினம்தான் ஸ்ரீராம நவமி. ஒரு வருஷமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல தான் ஸ்ரீராமர் அவதரிச்சதா நாம ஸ்ரீராம நவமிய கணக்குல எடுத்துக்கிறோம். தெய்வமாகவே இருந்தாலும் மனித பிறவி எடுத்ததுக்கு பிறகு வாழ்க்கையில வரக்கூடிய எக்கச்சக்கமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் ஃபேஸ் பண்ணி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தீய வழிக்கு போகாம நல்ல வழியில வாழ்க்கையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மனிதர்களுக்கு உணர்த்தின ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம். ஸ்ரீராமர் பட்டாபிஷேக குழந்தை மாதிரி புகைப்படத்தை ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வீட்டில் வைத்து வழிபடும் போது குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். குறிப்பா கணவன் மனைவி கிடையாது இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லது நடக்கும். அண்ணன் தம்பி கிடையாது இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகள் மேம்படும். அதுதான் ஸ்ரீராம நவமியை வழிபடுவதற்கான முக்கியமான நோக்கம். அதே மாதிரி ஸ்ரீராமர் தனக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் சங்கடங்களையும் கடந்துதான் அவர் வெற்றியை நோக்கி போயிருக்காரு. அதனாலவோ என்னவோ தெரியல, அவரை நம்ம வணங்கும் போது நமக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான ஒரு சக்தியை ஒரு திறமைய நமக்கு ஸ்ரீராமர் மகாவிஷ்ணு வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட ஸ்ரீராம நவமிக்குரிய அந்த நவமி திதி மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2:57 ஆரம்பித்து மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:52 வரைக்கும் இருக்கு. இது நவமி திதி. புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் மார்ச் 27ஆம் தேதி மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரமும் நவமி திதியும் நமக்கு மார்ச் 26ஆம் தேதியை ஆரம்பிச்சிடுது. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி இந்த திதியும் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை நம்ம மார்ச் 27ஆம் தேதி கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைக்கு தான் ஸ்ரீராம நவமியை நம்ம கொண்டாடணும். எக்கச்சக்கமான பெருமாள் கோவில்களில் உற்சவம் நடக்கும். ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக கோலத்துக்கு பல பூஜைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கிறதே விசேஷம்தான். வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 12 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. ஸ்ரீராம நவமியை காலை நேரத்தில் வழிபடுவதற்கான உகந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6:30 7:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அதை தவற விட்டவங்களுக்கு காலையில் 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் 10:30 12 ராகு காலம் முடிஞ்சிடும். ராகு காலம் முடிஞ்சு 12:15 12:45 இந்த ஒரு அரை மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 12:50 உங்களுக்கு நவமி திதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான் மாலை வரைக்கும் இருக்கு. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. மாலை நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறது இறை வழிபாடு செய்கிறது இது எல்லாத்தையும் மாலை நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. காலை நேரம் முழுக்க உங்கள் வீட்டில் ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக கோலத்துக்கு பூஜைகள் பண்ணுறது துளசி தீர்த்தம் வைத்து வழிபடுறது இது மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதை விட ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுறது நமக்கு முழுமையான திருப்தியையும் பலனையும் கொடுக்கும். அதுக்கு இந்த ஸ்ரீராம நவமியும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேயும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இது அற்புதமான ஒரு இலை. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப உகந்த ஒரு இலை. அதுதான் துளசி இலை. காரியத்தடை நீக்கி தோஷ நிவர்த்தி தன ஆக்ரோஷ்ண மூலிகை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ராமருடைய பாதம் படக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த துளசி செடி முளைச்சிக்கிட்டே வருமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த துளசி இலை. துளசி செடியோட நீங்க இலைகளை பார்த்தீங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு 100-200 இலைகள் இருக்கும். அந்த ஒரு இலையிலையும் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறாரு. துளசி செடியோட வேர் பகுதி கட்டை பகுதி இருக்குல்ல, அங்க மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் வாசம் செய்யக்கூடிய அந்த துளசி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி இலை இருக்குல்ல, அது நம்ம கையில வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணான்னு சொன்னாலே கோடி புண்ணியம் கிடைக்குமாம். அதுதான் துளசி இலைக்கு இருக்கக்கூடிய மகிமை. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த துளசியை பல மகத்துவம் நிறைந்த பொருளாகவும் மாற்றிக்கலாம்.
அதுதான் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான முக்கியமான நோக்கம். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? கூடுமான அளவுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்ரீராமநவமி அன்னைக்கு காலை நேரத்துல 6:30 7:30 இந்த நேரத்துல தீபத்தை ஏத்தலாம். தவற விட்டவங்களுக்கு 9:15 10:15 இந்த 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல ஏத்தலாம். ஒருவேளை அன்றைய தினம் உங்களால காலை நேரத்துல தீபத்தை ஏத்த முடியல, ஸ்ரீராம நவமி 12 மணி 50 நிமிஷத்தோட முடியுது, வேற வழி இல்லைங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம வேற வழி இல்லாம மாலை ஒரு 6-7 மணிக்கு ஏத்திக்கலாம். கூடுமான அளவுக்கு காலை நேரத்துல, அதுவும் இந்த நவமி திதி முடியறதுக்குள்ள ஏத்துறது விசேஷம். சின்னதா ஒரு தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு இல்ல தட்டு நிரம்புற அளவுக்கு துளசி இலையில பரப்பி வச்சுக்கணும். முடிஞ்சா இந்த துளசி இலைகளை வெள்ளிக்கிழமை ஸ்ரீராமநவமி வருதுன்னா வியாழக்கிழமை மாலை நேரத்திலயோ இல்ல மதிய நேரத்துல பறிச்சுட்டு வந்து அதை நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ந்து போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஸ்ரீராமநவமி அன்னைக்கு சின்னதா தட்டு மேல பரப்பி வச்சிருக்கக்கூடிய அந்த துளசி இலைகள் இருக்கு இல்லையா, அந்த துளசி இலைகளுக்கு மேல நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டுல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குபேர விளக்கு, குத்து விளக்கு இது மாதிரி பயன்படுத்தாம பிரத்யேகமா ஒரு மண் அகல் விளக்கு பயன்படுத்தணும். ஒருவேளை அகல் விளக்கு இல்லைனா கூட நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏற்கனவே கார்த்திகை தீபத்துக்கு வைத்திருந்த அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அதையே பயன்படுத்திக்கோங்க. தீபத்தை நடுவுல வச்சுட்டு என்ன தீபம் ஏத்தணும்? நெய் தீபம் போடணும். மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், ஸ்ரீராமர் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப உகந்த ஒரு தீபம் நெய் தீபம். நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். சரி, தீபம் எந்த திசை பார்த்து எரியணும்? இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்த போறீங்க. அதனால கண்ணை மூடிக்கிட்டு உங்க வீட்டுல மற்ற தீபங்கள் எந்த திசை பார்த்து தினமும் ஏற்றி வைப்பீங்களோ அந்த திசை பார்த்து தீபத்தை எரிய விடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தீபத்தை ஏற்ற முடியல, அன்றைக்கு பூஜை பண்ண முடியலன்னா கவலைப்பட வேணாம். உங்களுடைய கணவரோ உங்களுடைய குழந்தைங்களோ மாமனார் மாமியாரோ அப்பா அம்மாவோ யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை உங்க சார்பில் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸ்ரீராம நவமி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் நீங்க மற்ற தீபங்கள்லாம் எப்பவும் போல ஏற்றிக்கணும், அதாவது பூஜை எல்லாம் பண்ணிக்கணும். அதுக்கும் இந்த தீபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது பிரத்யேகமா ஸ்ரீராம நவமிக்காக ஏற்றக்கூடிய தீபம். அதையும் இதையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். மற்ற தீபங்கள்லாம் எரியும் போது இந்த தீபத்தை பிரத்யேகமா முடிஞ்சா ஸ்ரீராமர் புகைப்படத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் பொதுவாக கீழே வச்சு ஒரு மணப்பலகை மேலே இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் முதல்ல உங்களோட முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததான் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரையும் மனசார பிரார்த்தனை பண்ணணும். கூடவே வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி வந்திருக்கிறதால சுக்கிர பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். சுக்கிர பகவான் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்களுக்கு உகந்த மந்திரங்கள் ரொம்ப பெருசா தெரியலையா? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு உங்களுக்கு என்ன மந்திரங்கள் மகாவிஷ்ணு பத்தியும் மகாலட்சுமி தாயாரை பற்றியும் தெரியுமோ அதை 108 முறை சொல்லலாம். இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பாருங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அகலக்க மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த துளசி இலைகளை 1-2 துளசி இலைகளை எடுத்து நீங்க பிரசாதமா சாப்பிட்டுட்டு மீதி துளசி இலைகளை தண்ணியில கால் படாத மாதிரி விட்டுக்கலாம். இல்ல பூஜை அறையில காய்ந்த பூக்கள் வச்சிருப்பீங்களா தண்ணியில விடுறதுக்கு, அதோட சேர்த்து இந்த துளசி இலையை தண்ணியில விட்டுக்கலாம். ஆனா கண்டிப்பான முறையில குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் ஒரு துளசி இலையாவது அந்த தீபம் வச்சு ஏற்றிருக்கீங்களே அதுல ஒரு துளசி இலையாவது ஏற்றணும். அதே மாதிரி இந்த தீபம் எரியக்கூடிய நேரத்துல துளசி தீர்த்தமும் தயார் செஞ்சு பக்கத்துல வைக்கிறது கூடுதல் விசேஷம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய தன ஆக்ரோஷ்ண மூலிகை, தோஷ நிவர்த்தி, காரியத்தடை நீக்கி, இப்படி பல அம்சங்கள் பொருந்திய இந்த துளசி இலை மீது ஒரு தீபத்தை ஏற்றும் போது அது ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பல மாற்றங்களை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.